வேலை செய்யக்கூடாது என்றுதான் பொடாச்சட்டத்தில் சொல்லி இருக்கிறது என்று நான் சொன்னவுடன் அந்த அதிகாரி சொன்னார், நான் உங்களை நிறுத்தவே இல்லை, என் அதிகாரி தானே என்னை இப்படி நிறுத்தி அவமானப்படுத்தி விட்டார், உங்களை நிறுத்த சொல்லி அவர் தான் சொன்னார் என்று சொன்னார்கள். அப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். எங்கள் தம்பி பிரபாகரன் படத்தை கூட ஒட்ட விடாமல் செய்து விடலாம் என்று கனா காண்கிறார்கள். எல்லாவற்றையும் நான் உங்களை வரவேற்கிறேன், நீங்கள் இதையெல்லாம் செய்யுங்கள், எங்களையெல்லாம் தடாச்சிறைச்சாலையிலே போடுங்கள், பொடாச்சிறைச்சாலையிலே போடு, ஒருவரை கூட பாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் காந்திய வழியில அறவழியிலே போராடுவார்கள், இவர்கள் இருந்து என்ன செய்ய போறார்கள், உள்ளே தூக்கி போடுங்கள், பின்னால் எங்கள் பிள்ளைகள் வருவார்கள், தம்பி பிரபாகரனை நம்பி இந்த தமிழ் ஊர் நம்புவார்கள் என்று சொல்லி வருவார்கள். நான் உங்களை அழைக்கிறேன், எங்களை தூக்கி போடுங்கள், நாங்கள் இப்படி வீணாக பேசி கத்தி தொலையாமல் எங்களை தூக்கி போடுங்கள். பார்க்கிறேன், அதற்கு அடுத்து பார்க்கிறேன், பாதுகாப்பு கெடுபிடிகளை தமிழ்நாட்டில் பார்த்திருக்கிறேன், பாதுகாப்பு கெடுபிடிகளை இந்திய துணைக்கண்டத்தில் பார்த்திருக்கிறேன், பாதுகாப்பு கெடுபிடி என்கிற பெயரால் அடித்து விரட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு சின்னஞ்சிறு பையன் மலைத்தோட்ட தொழிலாளி வருகிறான், சின்னஞ்சிறு பிள்ளை வருகிறான், செய்தியாளர்களுக்கு இடையிலே வருகிறான், தொலைக்காட்சியாளர்களுக்கு இடையிலே வருகிறான், கேள்வி கேட்க அவனும் வருகிறான், மலைத்தோட்டத்துக்காரன் வருகிறான், பிஞ்சு பிள்ளை வருகிறான். இங்கே இருந்தால் அடித்து விரட்டி இருப்பார்கள். ஆனால் பாதுகாப்பு என்பது அடித்து விரட்டுவது அல்ல, பாதுகாப்பு என்பது ஆய்வு செய்வது, அனுமதிப்பது என்பதை எங்கள் பிள்ளைகள் காட்டுகிறார்கள். அந்த பிள்ளையும் ஆய்வு செய்து அவனையும் உள்ளே அனுமதிக்கிறார்கள். அவனும் உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்தவன் கேள்வி கேட்கிறான், ஐயா ஐயா, எங்கள் மலைத்தோட்ட தொழிலாளர்களின் சார்பாளர்களாக வருகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்களுடைய கருத்துக்களை எங்கள் கருத்துக்கள் என்று நீங்கள் எண்ணக்கூடாது, எங்களிடம் நேரடியாக கருத்துக்களை கேட்க வேண்டும் என்றவன் மிக அருமையாக எடுத்துச் சொல்கிறான். ஐயா ஐயா ஐயா, தமிழில தமிழன் சொல்வானே, பல் தீட்ட போகிறேன், உடை கழுவ போகிறேன், உடல் கழுவ போகிறேன், பல் தீட்ட போகிறேன், உடை கழுவ போகிறேன், உடல் கழுவ போகிறேன் என்று தமிழில் சொல்வானே, அது மாதிரி ஐயா 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 என்று சொல்லி அவன் பேச கேட்டு என் நெஞ்சம் மகிழ்ந்தது. பார்க்கிறேன் மேடையை, அந்த மேடையில் புலிக்கொடி பறக்கிறது, அந்த மேடையில் புலிக்கொடி பறக்கிறது. பார்க்கிறேன் மேடையை, என் தம்பியை ஆசையோடு பார்க்கிறேன். நாங்கள் இங்கே இருந்த போது அவன் பக்கத்தில் இருந்து செல்லக்கிளி என்னிடத்திலே சொல்வார், தம்பி, அவன் என்னிடத்திலே சொல்வார், இந்த தம்பி பிரபாகரன் மாத்திரம் ஒருபோதும் பிடிபட்டதே கிடையாது, நாங்கள் எல்லாம் ஒரு முறை இருமுறையாவது பிடிபட்டு உதவி வாங்கி இருக்கிறோம், தம்பி பிரபாகரன் மாத்திரம் விடுதலை அந்த படையிடத்திலே சிங்கள படையிடம் பிடிபட்டதே கிடையாது, தம்பி பிரபாகரன் பிடிபட்டது கிடையாது. ஏன் செல்லக்கிளி அவர் மாத்திரம் பிடிபடவில்லை, ஏன் செல்லக்கிளி அவர் மாத்திரம் பிடிபடவில்லை என்று நான் கேட்டால் சொல்லுவார், அண்ணா இந்த மொழியனுக்கு மொழியை பாருங்கள், இவ்வளவு பெரிய மொழி இருக்கிறது, இந்த மொழியன் திரு திரு என்று முடித்துக் கொண்டிருப்பான், எங்கே இருந்து எவன் வந்தாலும் இவன் கண்ணில் பட்டு தொலைத்துக்கும் ஓடி தப்பி விடுவான், நாங்கள் தான் ஒன்றும் தெரியாமல் மாட்டிக்கொள்வோம் என்றவர் சொன்னார். ஒரு முறை கூட பிடிபடாதவர், அவருடைய வெளியை பாருங்கள் என்று செல்லக்கிளி என்னிடத்திலே சொன்னார். அன்றைக்கு நான் பார்த்தேன், எங்கள் புதுக்கோட்டையில மக்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. தம்பி பிரபாகரன் தோன்றிய உடனே புதுக்கோட்டையில 10 இடத்துல பட்டாசு வெடித்தார்கள். புதுக்கோட்டையில இப்போதுதான் அறிவு பிறந்திருக்கிறது, பழைய துரோகத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். 10 இடத்துல எங்கே பார்த்தாலும் யாருக்கும் சொல்லிக் கொள்ளவில்லை. இங்கே போய் நாங்க பட்டாசு வச்சோன்னு பெருமையா சொன்னா அங்க நாங்க முதல்ல வச்சுட்டாங்க, தம்பி படத்தை பார்த்தோன்னு வச்சுட்டான். அப்படி 10 இடத்துல பட்டாசு வெடித்தார்கள் புதுக்கோட்டையில. தம்பி பிரபாகரன் நானும் ஆசை தீர பார்த்தேன். அந்த பிள்ளையை, எங்கள் கூட தெரிந்த பிள்ளையை நான் பார்த்தேன், அந்த அகன்று விரிந்த கண்களை நான் பார்த்தேன், அந்த தோற்ற பொலிவை நான் பார்த்தேன், அந்த குளறுபடி இல்லாத கொஞ்சு முகத்தை நான் பார்த்தேன், அந்த ஒப்பனை இல்லாத உயர்ந்த மாந்தனை நான் பார்த்தேன், அவன் தலையை பார்த்தேன், கலைந்திருந்தது, கலைந்திருந்தது. அதிகம் ஒப்பனை செய்து கொள்கிறவன் மாந்தனையை உள்ளவனாக இருக்க மாட்டான் என்பது உளவியல், சைக்காலஜி. அதிகம் மாந்தனையை உள்ளவனாக இருக்க மாட்டான், அதிகம் ஒப்பனை செய்து கொள்கிறவன், அதிகம் புனைவு செய்து கொள்கிறவன் மாந்தனையை உள்ளவனாக இருக்க மாட்டான். எங்கள் தம்பி பிரபாகரன் கலைந்த தலையோடு இருப்பதை பார்த்தேன். அந்த மேடையிலே பார்த்தேன், ஒரு மின்மிசிறி கூட இல்லாத அந்த மேடையை நான் பார்த்தேன். போட்டி போட்டு கேள்வி கேட்டார்கள், போட்டி போட்டு கேள்வி கேட்டார்கள், உறக்க பேசுகிறார்கள், சில பேர் உறக்க கத்து கேட்கிறார்கள். அவர்களுக்கு அண்டன் பாலசிங்கம் அனுமதி தருகிறார், அவர்களுக்கு அண்டன் பாலசிங்கம் அனுமதி தருகிறார். ஓட்டி ஓட்டு கேள்வி கேட்கிறார்கள் என் தம்பியை பார்த்து. ஆனால் என் தம்பி கேஸ் என்கிற ஒரு சொல் தவிர வேறு ஆங்கில சொல் எதுவும் கலவாமல் முழுக்க தமிழிலேயே பதில் சொன்னார். ஒரே இடத்தில் கேஸ் என்கிற சொல் மாத்திரம் சொல்கிறார், அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிறது என்று ஒரே இடத்தில் மட்டும் சொல்கிறார். முழுக்க தமிழில் சொன்னார். இதைத்தான் தமிழ்நாடு பூராவிலேயும் நான் கதறி அழுது கெஞ்சி கேட்டுக் கொண்டிருக்கிறேன். கோர்பச்சேவ் என்கிற ருஷ்யாவுடைய தலைவர் இந்த நாட்டுக்கு வந்தபோது அவருடைய தாய்மொழியான ருஷ்ய மொழியிலே தான் பேசினார். இந்தியாவிலிருந்து போல இந்திய துணைக்கண்டத்திலே தலைமை அமைச்சராக இருக்கிற இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற வாஜ்பாய் போய் பேசுகிற போது அவருடைய தாய்மொழியான இந்தி மொழியிலே தான் பேசினார். உலகம் பூராவும் வருகிறவன் போகிறவன் அவனவன் தாய்மொழியிலே தான் பேசுகிறான். அவனுடைய பேச்சை இந்த மண்ணில் இந்த மொழியில் வேறொரு மொழிபெயர்த்து சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற பயல்கள் மட்டும்தான் இவர்கள் அங்கே போனாலும் ஆங்கிலத்தில் பேசுவார்கள், அங்கே இருந்து வருகிறவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவார்கள். ஆனால்
என் தம்பி பிரபாகரன் தமிழில் பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். தம்பி பிரபாகரன் தமிழில் மட்டுமே பேசினார். எங்கள் நெஞ்சம் நிரம்பியது. தினத்தந்தி எழுதுகிறார், உலகம் முழுவதும் தமிழ் பரவியது என்று தினத்தந்தி எழுதுகிறார். பாலசிங்கம் மொழிபெயர்த்து சொல்கிறார். அந்த காட்சிகளை எல்லாம் நான் பார்த்தேன். தாய்மொழியிலே இருந்ததுனாலே தானடா இன்றைக்கு வரைக்கும் அதோ அந்த பின்லாடன் தப்பிக் கொண்டிருக்கிறார். பின்லாடன் பரிமாறுகிற செய்தி அவர்களுடைய தாய்மொழியிலே பரிமாறப்படுகிறது. தலிபான் மக்களுடைய தாய்மொழியிலே பரிமாறப்படுகிறது. அது அமெரிக்காவுடைய உளவு பிரிவிலே ஒருவனுக்கும் தெரியாது. அதனாலே அவர்களுக்கு என்ன பரிமாறி கொள்கிறார் என்றே தெரியாது. ஏதோ ஒன்னும் புரியல. அவன்பாடு செய்தி பரிமாறி கொண்டு போய்விடுகிறார்கள். இவர்களை மாதிரி வெள்ளைக்கார மாதிரி ஆங்கிலத்தில் பேசினால் வெடுக்கென்று பின்லாடனை பிடித்து இங்கே கொண்டு போய் போட்டிருப்பார்கள். அதனால தமிழிலே தான் முழுக்க முழுக்க தம்பி பிரபாகரன் பேசுகிறார். அவரை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இப்படி உறுதிமொழி எடுக்கிறீர்கள், ஹிட்லர் பாணி அல்லவா என்று கேட்கிறார். தமிழிலே பேசினார், கலப்பில்லாமல் பேசினார். அதற்கு அடுத்தபடியாக பாருங்கள், என் தாய் தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி, எங்கள் கலை பண்பாடு தான் உலகத்தின் மூத்தது என்பதை பதிவு செய்கிறார். இப்படி கையை நீட்டி நீங்கள் உறுதிமொழி எடுக்கிறீர்கள், ஹிட்லர் பாணி அல்லவா என்று கேட்கிறார். இது ஹிட்லர் பாணி அல்லவா கேட்டு விட்டானே என்று சொல்லி தம்பி பிரபாகருக்கு பக்கத்தில் இருக்கிற அண்ணன் பாலசிங்கம் எடுத்து சொல்கிறார், இப்படி வணங்குவது எங்கள் பழக்கம், இப்படி வணங்குவது எங்கள் பழக்கம். ஒரு கையை எடுத்துடு, அதன் பழக்கம்.